ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியின் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம். இப்போது நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவானது ஆனி மாதத்தில் வர இருக்கக்கூடிய 2 முக்கியமான தினங்களை பற்றியது. என்னென்னு பார்த்தா, ஒன்று ஜேஷ்டாபிஷேகம், ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் வரக்கூடியது. இன்னொன்று ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறது. இதற்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மனிதர்களுடைய அந்த ஒரு வருடம் அப்படின்னு சொல்கிறது தேவர்களுடைய ஒரு நாள். அப்போது தேவர்களுடைய ஒரு நாள்னு சொல்கிறது, அப்போ அவங்களுக்கு காலங்கிற அந்த பொழுது விடியும் இல்லையா, அந்த ஒரு 6லேருந்து 8 மணின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய தை மாதம். நம்ம உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 சொல்கிறோம். உத்தர்னா வடக்கு, தக்ஷின்னா தெற்கு. உத்தர அயனம், அயனம் அப்படிங்கிறது என்ன, மூமெண்ட், அதாவது நகர்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த பூமியினுடைய அந்த வடப்பகுதியில் இருக்கிற அந்த அரைக்கோளத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் நடக்கிறதுங்கிறது உத்தராயணம், வடக்கு நோக்கி போகிற பயணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது தட்சிணாயனம் அப்படிங்கிறது தெற்கு நோக்கி வரக்கூடியது. இப்போ அந்த உத்தராயண காலம்ங்கிறது என்ன அப்படின்னா, தேவர்களுடைய அந்த அவங்களுக்கு காலம்புற விடிஞ்ச அந்த பகல் பொழுது வரும் இல்லையா, அது. அப்போ காலையில் 6லேருந்து 8ங்கிறத தை மாதமாக வச்சுக்கலாம். அடுத்து மாசி மாதம் அப்படிங்கிறது 8லேருந்து 10, பங்குனிங்கிறது 10லேருந்து 12, சித்திரைங்கிறது 12லேருந்து 2, வைகாசிங்கிறது 2லேருந்து 4, ஆனி மாதம்ங்கிறது சாயங்காலம் அந்த 4லேருந்து 6 மணி வரை வரக்கூடியது. அப்போது நம்ம பொதுவாகவே பிரதோஷ வேலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த 4 to 6ங்கிறது தான் நித்திய பிரதோஷம்னு சொல்கிறது. ஒரு மாதத்தில் வரக்கூடிய அந்த 2 பிரதோஷங்கள்னு நம்ம வழிபடுற நாட்கள் தவிர, நித்தியமாக டெய்லியே வரக்கூடிய பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்கிறது இந்த 4:30லேருந்து 6 மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த 4லேருந்து 6 வரை வரக்கூடிய அந்த சாயங்கால பொழுது, அந்த அந்தி சாயும் பொழுது அப்படிங்கிறது தான் ஆனி மாதம். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால், இந்த பங்குனி சித்திரையிலலாம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அந்த வெயிலில் தெய்வத்துக்கே அந்த வெயில் தாங்காமல் அந்த சூடில் இருக்கும்போது அதை தணிப்பதற்காக அந்த நாளோட இறுதியில் அந்த வெம்மையை தணிப்பதற்காக பண்ணக்கூடிய அந்த ஒரு திருமஞ்சனம் அப்படின்னா என்ன, அபிஷேகம்னு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த அபிஷேகத்துக்கு பேர் தான் ஆனி திருமஞ்சனம்னு பேர். அது உத்திர நட்சத்திரத்தில், சூரிய பகவானுடைய அந்த நட்சத்திரத்திலேயே வருது. இப்போது இந்த ஆனி திருமஞ்சனம் செய்கிறதுனால எனக்கு என்னெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த திருமஞ்சனம்ங்கிறது தெய்வத்தை குளிர்விப்பதற்காக செய்யப்படுவது. அப்போது தெய்வத்தை குளிர்விக்கிறது மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய இந்த புல் பூண்டு புழு பூச்சி முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகளுடைய வாழ்வும் குளிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்போ எல்லா விதமான கோவில்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜருக்கு முக்கியமாக அபிஷேகம் நடக்கிறது இந்த ஆனி திருமஞ்சனத்தப்போ. ஏன்னா இறைவன் அதாவது தீமைகளை அழித்து நல்லவைகளை காப்பாற்றி பண்ணக்கூடியவர் சிவன் இல்லையா. இப்போ நமக்கு அந்த தீயவை அழிந்து நல்லவை நன்னா வளரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐதீகத்துக்காகவும் நடராஜருக்கு முக்கியமான 6 அபிஷேகங்கள், ஒரு வருஷத்தில் 6 அபிஷேகங்கள் முக்கியமாக பண்ணுவாங்க. நீங்கள் சிதம்பரத்தில் இருந்தாலும் சரி, திருவையாறு, இந்த மாதிரி இடங்கள்லாம் 6 அபிஷேகம் நம்ம பண்ணுறது வழக்கம், ஒரு வருடத்துக்கு முக்கியமான தினங்கள். அதில் இந்த உத்தரத்தில் வர பங்குனி உத்தரமும் ஆனி உத்தரமும் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. இப்போ இந்த ஆனி மாதம்ங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனுக்கு நடராஜருக்கு அவருக்கு குளிர குளிர திருமஞ்சனம் நடத்தக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது தான் இந்த ஆனி உத்திரம். அதைத்தான் ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆனி திருமஞ்சனத்தை போய் நான் பார்க்கறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா விதமான ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் போய் நல்ல மேன்மேலும் விருத்தி கிடைக்கும். நம்ம என்ன வேலை நம்ம செய்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அது எல்லாமே இந்த ஆனி திருமஞ்சனம் நடராஜருடைய அபிஷேகத்தை தரிசிப்பதால் நமக்கு கிடைக்கும். சரி, இன்னொரு முக்கியமான தினம்ங்கிறது என்ன நம்ம சொன்னோம், ஆனி மாதம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது தேவர்களுடைய தலைவனான இந்திரனுடைய நட்சத்திரம். இந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது கேட்டை நட்சத்திரம்.
தேவர்களுடைய அந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய இறுதி மாதமானது இந்த ஆனி மாதம். நம்ம சொன்னோம்ல அவங்களுடைய சாயங்கால பொழுது அந்த 4 to 6ங்கிறது தான் ஆனி மாதம். அப்போ அந்த ஆனி மாதம் வரக்கூடிய கேட்டை அப்படிங்கிறது தேவர்களுடைய தலைவன் வந்து என்ன செய்கிறான்னா, தேவர்களுக்கு அது மாலை காலம் இல்லையா, இந்திரனே வந்து தன்னுடைய அந்த செல்வாக்கு, தன்னுடைய செல்வம், தன்னுடைய பதவி, தன்னுடைய அந்த இதை எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்காக இறைவனுக்கு அன்றைக்கி வழிபாடு பண்ணுறதா ஒரு ஐதீகம். தேவர்களுடைய தலைவன் இந்திரனுக்கு வந்து எப்பயுமே நிறைய சேலஞ்சஸ் இருந்தது இல்லையா, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கே அவர் போராடிகிட்டே இருக்கணும். எப்பயுமே ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவார், அப்புறம் வந்து அவருடைய மதி மயங்கி போயிடும், அப்புறம் இறைவன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஏதாவது ஒரு ரிஷி ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி தான் நம்ம அந்த புராண கதைகள் எல்லாம் நமக்கு அதுதான் நம்ம தெரிஞ்சுன்னு வந்திருக்கோம் இல்லையா. அப்போ இந்திரன் வந்து தன்னுடைய இழந்த சக்தியை பெறுவதற்கும், தனக்கு என்னெல்லாம் தன்னுடைய திறமை என்னன்னா வச்சுக்கிறதுக்கு, தன்னுடைய எஃபிஷியன்சி, தன்னுடைய செயல்திறன் அது ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு, மென்மேலும் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கு, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே தன்னுடைய திறமையும் தகுதியும் புதுப்பித்து கொள்வதற்காக, தன்னுடைய இழந்த சக்தியை புதுப்பித்து கொள்வதற்காக இந்திரன் வந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஜேஷ்ட அபிஷேகம். பொதுவாக வந்து ஆனி மாதத்தில் அந்த பகல் பொழுது வந்து ரொம்ப நீண்டு இருக்கும் இல்லையா, ஆனி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த மழை இதெல்லாம் வரும்போது அந்த இரவு பகல் பொழுதுகளில் வித்தியாசங்கள் வரும். இப்போ இந்த ஆனி மாதம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த நாளுடைய இறுதிக்கட்டம் அப்படின்னு சொல்லும்போது இருள் வந்து ஆரம்பிக்கும் போது என்னாகும், தீய சக்திகளுடைய ஆற்றலும் அதிகமாகும் பொதுவாக நம்ம சொல்லுவோம். அப்போ தீய சக்திகளுடைய ஆற்றலை அடக்குவதற்கும் மனிதன் தன்னுடைய ஆத்மாவுக்கு உண்டான சக்தியையும் நன்னா பெருக்கிக்கிறதுக்குமே இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போது எல்லா கோவில்கள்லையுமே வந்து தெய்வத்துக்கு குளிர குளிர அபிஷேகம் பண்ணி, எல்லா தெய்வங்களுக்குமே எல்லா ஆலயங்களிலும் சர்வாலயங்களிலும் எல்லா விதமான தெய்வங்களுக்கும் இந்த அபிஷேக ஆராதனைகள் பண்ணி அலங்காரங்கள் பண்ணி அந்த தெய்வத்தை வழிபடுறது அப்படிங்கிறது, நீங்கள் என்ன பிரார்த்தனை ஏதாவது ஒரு அபிஷேக பிரார்த்தனை வச்சுட்டு இருந்தால் கூட இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதன் மூலமாக நம்முடைய ஆன்ம சக்தியை பலப்படுத்தி கொள்ளலாம், நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை விருத்தி பண்ணி கொள்ளலாம். அதனால் திருமலை திருப்பதியிலலாம் பார்த்தோன்னா ஜேஷ்டாபிஷேகத்தன்னைக்கு சுவாமிக்கு அந்த தங்க காப்பு தங்க கவச்சம்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அது மாதிரி ஒரு கோவில்கள்லையுமே இந்த ஜேஷ்டாபிஷேகம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று, நட்சத்திரங்களில் ஜேஷ்டா அப்படின்னா மூத்ததுன்னு அர்த்தம், உயர்ந்ததுன்னு அர்த்தம், நீண்டதுன்னு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் உண்டு அதற்கு. அப்போ பகல் பொழுது நீண்டு இருக்கக்கூடிய மாதமான ஆனி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஜேஷ்டான்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் இந்த அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமானது. அதனால் நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு வழிகாட்டினபடி இந்த ஆனி திருமஞ்சனம் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற இந்த 2 நாட்களையும் தவற விடாமல், உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே போய் அபிஷேக பொருள் அப்படின்னு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நமக்கு பொதுவாகவே நம்ம நிறைய சொல்லிகிட்டே வந்திருக்கோம் நம்ம பதிவுகளில், நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் என்ன வாங்கி நம்ம தரோமோ இல்லையோ, நம்ம லட்சலட்சமாக சுவாமிக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு அபிஷேக பொருள், அது பாலாக இருக்கலாம், இல்லை மற்ற வாசனை பொருட்களாக இருக்கலாம். திருமஞ்சன பொடி கொடுக்குறோம் இல்லையா தெய்வத்துக்கு, அது ரொம்ப விசேஷம். இளநீர் கொடுக்கலாம், அது மாதிரி விபூதி கொடுக்கலாம். உடம்புல தீராத வியாதி போகணும்னா நீங்கள் அபிஷேகத்துக்கு விபூதி கொடுத்து பாருங்கள், ரொம்ப மாற்றங்கள் தெரியும். சில குழந்தைகளுக்கு வந்து பிறக்கும் போதே நம்ம அந்த பாலாரிஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தோஷங்களுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானுக்கு விபூதி அபிஷேகம் கொடுத்துட்டே வாங்க பிரதோஷ காலத்துக்கு, அதோடைய பலனை கண் கூட நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆனி திருமஞ்சனத்தையும் ஜேஷ்டாபிஷேகத்தையும் தவற விடாமல் அனைவரும் அதில் பங்கு கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.